கடனை திருப்பி கேட்டா ஜெயில் தானா? இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அது எங்க அப்படிங்கறத விரிவா பார்ப்போமா? கர்நாடகாவில புதுசா ஒரு அவசர சட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, யாராவது கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையா. அது மட்டும் இல்லாம 5 லட்சம் அபராதமும் செலுத்தணும் அப்படின்ட்டு கர்நாடக அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வங்கிகள்லயோ இல்லைன்னா கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் கஸ்டமரை டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப நம்ம கிரெடிட் கார்டு எல்லாம் பயன்படுத்துறோம்னா ஒரு 4-5 மாசம் நீங்க தவணைகள் எல்லாம் கரெக்டா செலுத்திட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க தவணைகள் செலுத்துறதுக்கு தாமதம் ஆணுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமருக்கு போன் போட்டு நீங்க மாத தவணைகள் கட்ட தவறிட்டீங்க, அதனால சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறுவனங்கள்ல இருந்து ஆள் அனுப்பியோ அல்லது 3ஆம் தரப்பினர் சொல்லுவாங்க இல்லையா, அந்தபடியான நபர்களை வீட்டுக்கு அனுப்பி பொதுமக்களை டார்ச்சர் செய்யறாங்க. இப்ப ஏதாவது ஒரு நிறுவனம் கடன் கொடுத்திருக்கு அப்படின்னா அந்த கடன் வாங்கின வீட்டுல உள்ள நபர்களுக்கு இப்படி டார்ச்சரோ இல்ல போன் மூலியமாவோ இல்ல டைரக்டா வீட்டுக்கு போயோ அவங்கள டார்ச்சர் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதனால கொடுத்த கடனை திருப்பி கேட்கறவங்கிற அதிகபட்ச நிலைக்கு அவங்க போறனால மக்கள் மனவேதனை அடைறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, சில மக்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்நாடக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம நாட்டிலே சில விஷயங்கள் பார்த்திருப்போம். இந்த கடன் வாங்கினவர்களோட வீடுகளுக்கு ஆட்களை அனுப்பி அங்க நோட்டீஸ் ஒட்டுறதும் இது மாதிரி சில இக்கட்டான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் தடுக்கணும், இப்படி மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல அப்படின்னா தற்கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்நாடக அரசு இப்படி ஒரு அவசர திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் அண்மை முறுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கு போல. யாராவது இனிமேல் கடன் கேட்டு வந்தாங்க அப்படின்னா கடன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்த செய்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம கடனே கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு அந்த நெட்டிசன்கள் பேசிட்டு வராங்க. இன்னும் சில பேர் இப்படி கொடுத்த கடனை திருப்பி கேட்கறதுக்காக கடன் கொடுத்தவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் அப்படின்னு செலுத்தணும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கொடுத்த கடனை திருப்பி செலுத்தாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த கடனை எப்படி வசூலிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் நீங்க சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சில மக்கள் அரசாங்கத்தை கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. இப்படி கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் கட்டணும் அப்படிங்கிற இந்த கர்நாடகா போட்டிருக்கக்கூடிய அவசர சட்டத்தை கேள்விப்பட்ட மக்கள் இத பேசுபொருளா ஆக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த கடன் அப்புறம் எப்படிதான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப கர்நாடகாவில மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்குன்னு சொல்லலாம்.